மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் ஆதித்யா, ஃப்ரெண்ட்லி டேக்ஸ் லாயர். இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற சப்ஜெக்டோட டாபிக் என்னென்னா, அண்டர் செக்ஷன் 73 அண்ட் 74 ஜிஎஸ்டி ஆக்டில் நோட்டீஸ்க்கும் ஆர்டருக்கும் டைம் லிமிட்டை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இப்போ இந்த டைம் லிமிட்டை பற்றி நம்ம என்ன ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் த நோட்டிஃபிகேஷன் 56/2023 டேட்டட் 28/12/2023ல் ஒரு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கும் ஆர்டர் போடுறதுக்கும். அதோட பேரலாக நம்ம ஒரு லைன் பை லைன் பார்த்துடலாம். இயர் வைஸ் 2017 அண்ட் 18 ஃபினான்ஷியல் இயரில் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு 30th September 23, ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு 31st December 23. இது டைம் ஆல்ரெடி நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் 17-18ல் 73க்கு நோட்டீஸோ ஆர்டரும் வரப்போகிறதில்ல. செக்ஷன் 74 நம்ம பார்க்கணும் அப்படின்னு வச்சுங்களேன். 5th August 24, 5th February 25. ஸோ வந்து நோட்டீஸ்க்கும் ஆர்டருக்கும் டைம் லிமிட் இருக்குது. ஸோ இப்போ 17-18 வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து 18-19 பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 73 செக்ஷன் 73ல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு டேட் வந்து 31st January 2024. ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு டேட் வந்து 30th April 24. இதுவும் ஆல்ரெடி காலம் கடந்தது. அதனால் இதுக்கப்புறம் வந்து நோட்டீஸோ ஆர்டர் வரதுக்கு வாய்ப்பில்லை. அதுக்கு அடுத்து செக்ஷன் 74 18-19ல் 74ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு டைம் லிமிட் வந்து 30th June 25, ஆர்டர் போடுறதுக்கு டைம் லிமிட் 31st December 25. ஸோ இப்போ இது வந்து டைம் இருக்குது இன்னும். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். 18-19ல் 74க்கு டைம் இருக்குது. 17-18க்கும் 74ல் நோட்டீஸும் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. அதே 18-19 பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். 19-20 ஃபினான்ஷியல் 19-20 நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு டைம் லிமிட் வந்து 31st May 2024. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக அது டைம் லிமிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நோட்டீஸு 73ல் 19-20க்கு நோட்டீஸ் இதுக்கப்புறம் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஆர்டர் மட்டும் தான் இஷ்யூ பண்ண வேண்டியிருக்கு. அதோட டைம் லிமிட் வந்து 31st August 24. வேறு 74ல் நீங்கள் பாருங்கள், 19-20 ஃபினான்ஷியல் இயருக்கு 30th September வரலும் டைம் இருக்குது 25. அதே மாதிரி ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு 31st March 26 வரலும் டைம் இருக்குது. ஸோ அண்ட் தென் 2021 ஃபினான்ஷியல் இயர் நம்ம பார்த்தோம்னா, அதோட நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கான டைம் லிமிட் வந்து 30th November 24. ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கான டைம் லிமிட் 73ல் 28th February 25. வேறு 74ல் நம்ம செக் பண்ணோம் வச்சுங்களேன், நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு டைம் லிமிட் வந்து 28 August 26. அதே ஆர்டர் இஷ்யூ பண்ணோன்னா அந்த நோட்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக 28 February 27. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் 21-22 நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அதோட நோட்டீஸ் இஷ்யூவிங் டைம் வந்து 30th September 2025. அதுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி போட வேண்டிய டியூ டேட் வந்து 31st December 25. அடுத்தது 73ல் நம்ம பார்க்கணும். அதே சேம் இயருக்கு 21-22னா 30th June 27, ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு 31st December 27. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 22-23. ஸோ அதோட டியூ டேட் ஃபார் நோட்டீஸ் இஷ்யூவிங் 30th September 26. ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு டியூ டேட் வந்து 31st December 26. 73ல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கான காலக்கெடு வந்து 30 June 28. ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கான டேட் 31st December 28. ஸோ இப்போ இந்த டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் 56/2023 டேட்டட் 28/12 வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு 2 ஃபினான்ஷியல் இயருக்கு போட்டிருப்பாங்க. 17-18, 18-19, 19-20 வரலும் போட்டிருக்காங்க. 21-22 வந்து ஆஸ் பர் நார்மல் டியூ டேட்டு தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இந்த சினாரியோவில் நோட்ஸ் ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் டேக்ஸ் ஹேஸ் பீன் கலெக்டட் பட் நாட் பெய்டு, நோ டைம் லிமிட் அண்டர் செக்ஷன் 76. 76ல் டேக்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு கட்டாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு டைம் லிமிட்லாம் கிடையாது அப்படின்றாங்க. அடுத்தது இன் கேஸ் ஆஃப் எரோனியஸ் ரீஃபண்ட், யாராவது எரோனியஸ் ரீஃபண்ட் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க டேட் ஆஃப் 3 to 5 years ஃப்ரம் த டேட் ஆஃப் ரீஃபண்ட் ஆர்டர், ரீஃபண்ட் ஆர்டர்லேருந்து 3லேருந்து 5 வருஷம் வரலும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வென் எனி நோட்டீஸ் ஆர் ஆர்டர் ஸ்டே பை கோர்ட் பை ட்ரைபுனல் தென் சச் எ பீரியட்னா, ஏதாவது நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க, ஹை கோர்ட்டுக்கு இல்லை ட்ரைபுனலுக்கு இல்லை அப்பீலில் நிற்குது, ஸ்டே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஸ்டே பீரியட் வரையிலும் உங்களுக்கு வந்து இந்த டைம் லிமிட் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்றது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.